டியர் ஸ்டூடெண்ட், நான் உங்க ஹசீனா மேம், நம்பர் 1 டியூட்டோரியல் இன்ஸ்டியூட், திருப்பரங்குன்றம், மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th ஹிந்தி மன் கி போலே பாலே பாதலுடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். இந்த கொஸ்டின் ஆன்சர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு போயம். அதனால போயம் உடைய லைன்ஸை கொடுத்து அதுல இருந்து என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாதல் நதி நாளுமே பாட் கைசே லாத்தே ஹோங்கே, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல கொடுத்த லைன் வந்து மன் கி போலே பாலே பாதல்ல இருந்து தான் இந்த போயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க போயம் ரீட் பண்ணி வச்சாதான் என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாதல் நதி நாளோமே, இந்த கிளவுட்ஸ் வந்து ரிவர்ஸ்ல எப்படி வந்து ஒரு வெள்ளத்தை வந்து கொண்டு வருது, வெள்ளம் ஏற்படும்ல, அது எப்படி ஏற்படுதுன்னு கேக்குறாங்க. பாதல் நதி நாளுமே பாட் கைசே லாத்தே ஹோங்கே. பாட் அப்படின்னா வெள்ளம், ஃப்ளட். இதுக்கு ஆன்சர் பாருங்க. பாதல் அத்தியதிக் வர்ஷா பர்சாக்கர், அதிகப்படியான மழை, அதிகப்படியான மழை வந்து தொடர்ந்து எந்த ஸ்டாப்பும் இல்லாம தொடர்ந்து அது என்ன செய்யுது, கண்டினியூவா பேஞ்சிட்டே இருக்கும்போது என்ன வந்துடும், ஃப்ளட் வந்து உருவாகிரும். பாதல் அத்தியதிக் வர்ஷா பர்சாக்கர் நதி நாளுமே பாடு லாத்தே ஹோங்கே. இப்ப இதுல ஆன்சர் என்ன மட்டும் எழுதுறீங்க, அத்தியதிக் வர்ஷா பர்சாக்கர். அத்தியதிக் வர்ஷா பர்சாக்கர், வர்ஷா அப்படின்னாலும் பர்சாத் அப்படின்னாலும் என்னதுதான், ரெயின். ஓகேவா, மழை தான். அத்தியதிக் அப்படின்னா அதிகப்படியான. பாதல் அத்தியதிக் வர்ஷா பர்சாக்கர் நதி நாளுமே பாட் லாத்தே ஹோங்கே. பாடுல டக்கு கீழே டாட் வைக்கணும். பாட் அப்படிங்கிறது வெள்ளம், இத வந்து ஃப்ளட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், நஹி கிசி கி சுன்தே குச்பி டோலக் டோல் பஜாத்தே பாதல். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாதல் டோல் கைசே பஜாத்தே ஹோங்கே. டோல் அப்படிங்கிறது கொட்டு. இந்த பாதல் வந்து எப்படி கொட்டு அடிக்க முடியும், இதான் கொஸ்டின். அதுல போயம்ல என்ன சொல்லியிருக்காங்க, பாதல் வந்து கொட்டு அடிக்கிற மாதிரியான, கொட்டு அடிக்கிற சவுண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதால எப்படி கொட்டு அடிக்க முடியும், அதான் வந்து கேட்டிருக்காங்க. சோ பாதல் கைசே ढोल कैसे बजाते होंगे. बादल आपस में टकराकर, बादल आपस में टकराकर हर्जना करते हैं. उनकी यह गर्जना सुनकर ऐसा लगता है जैसे वे ढोल बजा रहे हैं. ரெண்டு பாதல் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது அது என்ன செய்யணும், ஒரு சவுண்டை உண்டாக்கும், கர்ஜிக்கும். அந்த கர்ஜனா உண்டாகிறதுனாலதான், அந்த கர்ஜிக்கிறது தான் நமக்கு எப்படி இருக்கு, ढोल அடிக்கிற மாதிரி இருக்கு, கொட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. बादल आपस में टकराकर गर्जना करते हैं, उनकी ये गर्जना सुनकर ऐसा लगता है जैसे वे ढोल बजा रहे हैं. नेक्स्ट क्वेश्चन, कुछ तो लगते हैं तूफानी कुछ रह रह करते शैतानी. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாதல் கைசி கைசி ஷைத்தானியா கர்த்தே ஹோங்கே. ஷைத்தானியா அப்படின்னா பயங்கரமான சேட்டை. பாதல் எப்படி சேட்டை எல்லாம் செய்ய முடியும், அப்படி என்ன செய்யுது கிளவுட்ஸ், कभी तेज हवा के साथ पानी बरसाकर, कभी दिन रात मूसलाधार पानी बरसाकर बादल शैतानिया करते होंगे. பயங்கரமான காத்து, அந்த காத்து வீசும்போது மழை மழை பெய்யுறது. அதே மாதிரி நைட்டு முழுக்க மழை, கபி தின் ராத், நைட்டு பகல் அப்படின்னு தொடர்ந்து மழை பெய்யுறது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அது சேட்டை செய்யற மாதிரி, शैतान வேலை செய்யற மாதிரி, சேட்டை செய்யற மாதிரி இருக்கு. कभी तेज हवा के साथ पानी बरसाकर, कभी दिन रात मूसलाधार पानी बरसाकर बादल शैतानियां करते होंगे. नेक्स्ट क्वेश्चन, तूफान क्या होता है. तूफान அப்படிங்கிறது என்னன்னா புயல். तूफान, तूफानங்கிற வேர்டு வந்து ஸ்பெல்லிங்க்கு கேட்பாங்க, சோ படிச்சுக்கோங்க. तूफान क्या होता है, बादलों को तूफानी क्यों कहा गया है. तूफान तेज हवा होती है, அதாவது புயல் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப ஹார்ஷான விண்டு,
ரொம்ப பயங்கரமா என்ன செய்யறது, ப்ளோ பண்றது. இததான் வந்து தூஃபான்னு சொல்லுவோம், புயல் அப்படின்னு சொல்லுவோம். बादलों को तूफानी इसलिए कहा गया है क्योंकि कभी कभी वे तेज हवा के साथ மூசலாதார் வருஷா பர்சாத்தே हैं. பயங்கரமான காத்தும் மழையும் வீசும்போது, மழை பெய்யும் போது என்ன ஆகுது, புயல் வந்து உருவாகுது. साल के किन किन महीनों में ज्यादा बादल छाते हैं. எந்த டைம்ல வந்து நம்ம அதிகப்படியான கிளவுட்ஸை வந்து வானத்துல பார்க்க முடியும், மேக கூட்டங்களை பார்க்க முடியும்? ஜூலை और अगस्त. इंग्लिश எப்படி ஜூலை अगस्त சொல்றோமோ அது போல ஹிந்தில ஜூலை और अगस्त के महीनों में. स्पेलिंग பார்த்துக்கோங்க. कविता में काले बादलों की बात की गई है. क्या बादल सचमुच काले होते हैं? போயம்ல வந்து பாதல்ல வந்து பிளாக் கிளவுட் அப்படின்னு அதுக்கு ஒரு கலர் சொல்லியிருக்காங்க, பிளாக் அப்படின்னு. உண்மையிலே கிளவுட் வந்து பிளாக் கலர் தானா? சபி பாதல் காலே நஹி ஹோத்தே. எல்லா கிளவுட்ஸும் வந்து பிளாக் கிளவுட்ஸ் கிடையாது. குछ सफेद भी होते हैं. ஒயிட் கிளவுட்ஸும் இருக்கும். எப்போ பிளாக் கிளவுடா மாறும்? அதிகப்படியான தண்ணி வந்து அதோடைய பேக்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் போது தான் அது பிளாக் கிளவுடா இருக்கும். ஓகே, இன்னும் என்னென்ன கலர்ல வந்து பாதலை வந்து நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னு அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் கலர்ல வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? கிளவுட்ஸ் வந்து ஒயிட், அதாவது சஃபேத், சஃபேதுனா ஒயிட், காலா அப்படின்னா பிளாக். அதை தவிர்த்து வேற எதுவும் கலர் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க எழுதுங்க, இல்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்க கிளாஸ் உங்க புக்குடைய புக் பேக் எக்ஸசைஸ் தான். ஸோ நீங்க அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எழுதி படிங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். அதே மாதிரி எங்களுடைய டியூஷன் சென்டர் வந்து திருப்பரங்குன்றம் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் நம்பர் 2 பக்கத்துல இருக்கு. உங்க டியூஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.